ஐயோ எனங்க, நான் சொல்ல மறந்துட்டேனே. நம்ம ரோட்ல ஒரு பொண்ணு பார்க்க அப்படியே தமிழ் பொண்ணு மாதிரியே இருந்தா. நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் எப்ப பாரு ஒரு நீக்ரோ பையனோட பேசிட்டே இருக்கா. எனங்க, நான் சொல்றது கேக்குதா? லுக் சரசு, நான் உங்ககிட்ட 100 வாட்டி சொல்லியிருக்கேன், நீக்ரோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அது சரி, என் பெட்ரூம்ல கூட நான் பேசக்கூடாதா? ஆமா, இப்ப பெட்ரூம்ல பேசுவ, நாளைக்கு 10 பேருக்கு முன்னாடி பேசுவ. சரசு, சில நேரத்துல நீ பேசுறது கேட்கும்போது நீ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போலன்னு தோணுது. காலேஜ்க்கெல்லாம் போனதுனால தான் அவங்க பேசிக்கிட்டது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணை நான் பார்த்த உடனே எதுக்காக அவ என்ன பார்த்து பதுங்கணும்? அது மட்டும் நம்ம தீபுவா இருந்திருந்தா அங்கேயே அவ கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிருப்பேன். இதுக்குதான் நான் சொல்றேன், நம்ம பொண்ணுங்க வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில எதுக்கு இந்த டென்ஷன்? சரசு, நீ காலையில இருந்து வீட்லயே இருந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் எவ்வளவு நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அந்த சிஏ கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு வைன்னு. எனக்கு என்னமோ இந்த நாட்டுல வேலை செஞ்சு பழைக்கிறது பிடிக்கலங்க. இத பாருங்க, உங்களுக்கும் உங்க பொண்ணுங்களுக்கும் வேணா இந்த இங்கிலாந்து பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா என்னால இங்க தங்க முடியாது. இத பாருங்க, உங்களோட இந்த 2 வருஷ லண்டன் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு கை நிறைய சம்பளத்தோட இந்தியாவிலேயே வேலை கிடைக்குமே. அப்படி இருக்கும்போது எதுக்குங்க இதெல்லாம்? அது சரி, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு பொசிஷனுக்கு எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் தெரியுமா? நாட் ஓன்லி தட், இப்போ இந்த சிட்டிக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இட்ஸ் ஆல் குளோபல் கல்ச்சர் எவ்ரிவேர். இப்போ நம்ம நாட்டுக்கு போனா நம்ம பொண்ணுங்க நம்ம வார்த்தையை கேட்டு நடப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? சொல்லு. அட்லீஸ்ட் நம்ம நாட்டுல 2 அடியாவது அடிக்கலாம். லுக் சரசு, இப்போ உன் கூட சண்டை போடுற மூட்ல நான் இல்ல. ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை டுநைட். ஒரு காரியம் பண்ணலாம், நாம இத பத்தி நாளைக்கு பேசலாம். ஓகே, இப்ப படுத்து தூங்கு. நான் இந்த வேலையை முடிக்கணும்.